அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. தலைமைச் செயலாளருக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தலைமைச் செயலாளருக்கு எதிராக நாளைய தினம் தமிழகம் முழுவதும் நாளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இடதுசாரி மாணவர் இயக்கங்களை வைத்துக் கொண்டிருப்பதாகவும் இதன் காரணமாக தலைமைச் செயலாளருடைய இந்த சித்தாந்தம் தெரிவதாக எடுத்துரைத்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். அந்த பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர் தலைமைச் செயலாளர். எனவே அவர் பதவி விலக வேண்டும் எனவும் தமிழக முதல்வரும் அரசும் தம் நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் மற்றும் தலைமைச் செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்ற முறையில் அவர் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது வலியுறுத்தி நாளைய தினம் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் நாளைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என தற்போது கட்சியினுடைய தலைமை மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதங்களும் எழுப்பப்பட்டிருந்த நிலையிலும் சரியான பதில் வராத நிலையில் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தற்போது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தொடர்ந்து இடதுசாரி மாணவர் இயக்கங்கள் தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக உடனடியாக இந்த பதவியிலிருந்து தலைமைச் செயலாளர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. கல்லூரி கல்வி இயக்குநரகம் சுற்றறிக்கையை திரும்ப பெற்றிருந்தாலும் சட்ட ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தின் முடிவும் அதனை அறிவுறுத்தி தமிழக அரசின் இந்த சிறப்பு செயலாளர் அனுப்பிய கடிதமும் நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் உடனடியாக உயர்கல்வித்துறை செயலாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் தவிர மற்ற இயக்கங்களோ பல்கலைக்கழகங்களோ இந்த சுற்றறிக்கையை அனுப்பவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தாலுமே தொடர்ந்து இது போன்ற செயல் அப்படிங்கிறது ஒடுக்குமுறையை காண்பிப்பதாகவும் எனவே நாளைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிவித்திருப்பதாக தற்போது தலைமை தெரிவித்திருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.